மழை பாதிப்பை முன்கூட்டியே அறியும் வகையில் மாடல் பாராமீட்டர்ஸ் திட்டம். மாடல் பாராமீட்டர்ஸ் திட்டத்தை விரைவில் அமல்படுத்த கேரள அரசு திட்டம். சென்னையில் விதிகளை மீறி செயல்பட்ட 5 நட்சத்திர விடுதிகளின் பார்களுக்கு சீல். விதிகளை பின்பற்றாத நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்த பார்களுக்கான உரிமங்களும் ரத்து. ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கான நீர்வரத்து 75,000 கன அடியாக குறைவு. ஒகேனக்கல் காவிரியில் பரிசல் இயக்க 21வது நாளாக தடை. ஆடி அமாவாசையொட்டி ராமேஸ்வரம், கன்னியாகுமரியில் அலைமோதிய கூட்டம். புண்ணிய ஸ்தலங்களில் புனித நீராடி ஏராளமானோர் தர்ப்பணம் கொடுத்து சிறப்பு வழிபாடு. சென்னை மண்ணடியில் பைக்கில் சென்றவரை வழிமறித்து கத்திமுனையில் ரூபாய் 50 லட்சம் வழிப்பறி. பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரில் கொள்ளை கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரைந்து முடிக்க வலியுறுத்தி பாஜக உண்ணாவிரதம். ஆகஸ்ட் 20 முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அண்ணாமலை அறிவிப்பு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் உயிரிழப்பு 350 தாண்டியது. மீட்புப் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக கேரள முதலமைச்சர் தகவல். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் படுகொலை சம்பவத்தால் இஸ்ரேலில் பதற்றம். இஸ்ரேல் வாழ் இந்தியர்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை. சோமாலியாவில் தனியார் விடுதிக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல். துப்பாக்கிச்சூடு, வெடிகுண்டு தாக்குதலில் 32 பேர் பலியான சோகம்.